ஹாய் வீவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை ரவை வெள்ளை ரவை ரெண்டையும் கலந்து ரவை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். வடைச்சட்டி சூடானதுக்கப்புறம் தேங்காய் சூடானதுக்கப்புறமா கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் நல்லா பொரியிட்டுங்க. பொதுவாக நீங்கள் ரவை செய்யும்போது தேங்காய் செய்யுங்க, டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ சீரகம் நல்லா வெடித்து வந்துருச்சு. இப்போது சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ ஒரு சின்ன தக்காளி அதை மட்டும் நான் கட் பண்ணி போடுறேன். பொதுவாக நம்ம கோதுமை ரவை தனியாக வெள்ளை ரவை தனியாக தான் செய்வோம் இல்லைங்களா. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் வந்து கோதுமை ரவை ஒரு டம்ளர் வெள்ளை ரவை ஒரு டம்ளர் போட்டு செய்கிறோங்க. அது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசியணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நமக்கு ஒரு சில நேரத்தில் குயிக்காக சமையல் முடிக்கணும், அது ஈஸியாகவும் இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் இல்லைங்களா. அப்போ நம்ம சூஸ் பண்ணுறது ரவை மட்டும்தான். அந்த ரவை வந்து குழந்தைகளுக்கு ஒரு சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க, ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். தேங்காய் ஊற்றி நீங்கள் கண்டிப்பாக ரவை வந்து தேங்காயில் செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. உங்களுக்கு தக்காளி ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சுன்னா தக்காளி ஃப்ளேவர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தக்காளி ஃப்ளேவர் வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ உங்கள் ரவைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 3/4 டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு அந்த டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் வெள்ளை ரவை வருங்க. இது வந்து ஒரு 1/2 டம்ளர் வெள்ளை ரவை வரும். கோதுமை ரவை எடுத்த டம்ளரில் 1/2 டம்ளருக்கு வெள்ளை ரவை, இந்த ரேஷியோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த கோதுமை ரவையும் இந்த வெள்ளை ரவையும் இதில் போட்டுடலாம். நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இப்போ தான் நல்லா கொதி கட்டுது. நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறனால அதில் ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் போடணும் இல்லைங்களா. அதனால் நான் வந்து இதில் வந்து கேரட் வந்து சொரவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டு தான் இதில் போட போகிறேன். நீங்கள் வந்து பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த காய் ரொம்ப பிடிக்குமோ அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இப்போ சொரவி வச்சுருக்க கேரட்டு நான் இதில் போட்டுறேன். நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த ரவை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரவையை ஒன்றா போட்டு கலக்கிக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். முதல்ல நான் கோதுமை ரவை போடுறேன். கோதுமை ரவை போட்டு கையை விடாமல் அப்படியே கலரிட்டே இருங்க. கோதுமை ரவை போட்டதுக்கப்புறம் வெள்ளை ரவையுமே நல்லா போட்டுட்டு கலரி விட்டுட்டே இருங்க. ஏன்னா வெள்ளை ரவை சட்டுன்னு உருண்டை பிடிச்சிரும். அதனால் இங்கே பாருங்கள், ரெண்டும் மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம அந்த கேரட் போட்டங்காட்டிக்கு அந்த ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் கிடச்சிருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு அது ரவைங்கிறது தெரியாது. நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தண்ணி சுண்டி வந்திருக்கும். நல்லா கலந்து விடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. தண்ணியே சுண்டி இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி வைங்க. அப்போ தான் நல்லா பொதுன்னு நல்லா வெந்து பூவாரி வரும். எங்களுக்கு வந்து இந்த தேங்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து வெந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் தேங்காய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா மேலால் ஊற்றிக்கோங்க, இல்லை வேண்டான்னா நீங்கள் தேங்காய் ஸ்கிப் பண்ணிடலாம்.
இங்கே பாருங்கள், நல்லா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஒரு சாஃப்டாக வெந்து வந்திருக்குதுன்னு சொல்லி. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். நான் இந்த வீடியோவில் செஞ்ச ரவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.